ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறது. நம்ம இந்த நீதிமொழிகளை குறித்து பார்த்துட்டே இருந்திருக்கிறோம். ஆஹ் எனக்கு சர்ச்சில் வந்து ஒரு வாக்குத்தத்தம் வந்துச்சுங்க. என்னன்னா, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவன் ஊற்று புறப்படும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா நம்ம நீதிமொழிகள் குறித்து பேசிட்டு இருக்கோம், கரெக்டாக அந்த நீதிமொழிகளுக்கு ஏற்ற வந்து வசனம் வந்து வருது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுவும் பாருங்க, நம்ம போன வருஷம் 22வது வசனம் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம். இந்த வருஷம் 1ஆம் தேதி நீதிமொழிகள் 4ஆம் தேதி 23 வந்து வந்திருக்கு. அப்போ நான் உணர்ந்தேன், கடவுள் கரெக்டாக ஒரு சீக்வன்ஸாக தான் நம்ம நடத்திட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. நான் எப்பவுமே வாக்குத்தத்தத்த பிலீவ் பண்றதில்ல. ஏன்னா எல்லா நாளும் வாக்குத்தத்தம் தான். எல்லா நாளும் பைபிள வாசிச்சா ஆண்டவர் நம்ம கூட வந்து பேசுறாரு. கட்டளையும் குடுக்குறார், வாக்குத்தத்தமும் குடுக்குறார். ஸோ இத விட நம்மளுக்கு வேற என்ன வேணும்? ஸோ ஸ்பெஷலா வந்து என்னன்னா, நெறைய பேர் வந்து ட்ரெடிஷன் ஆக்கிட்டாங்க. பட் பரவால்ல. ஆ இப்போ நான் வந்து எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ன்னு சொல்லியிருக்குது. அத குறித்து நான் பேசப் போறேன். காவல்னா என்னங்க? நம்ம வந்து காவல்னா பத்திரமா ஜாக்கிரதையா வந்து பார்த்துக்கிறது. இல்ல, காவல்னா, இப்ப நம்ம நகைய போய் பேங்க் லாக்கர்ல வந்து வைக்கிறோம். ஏன்னா பத்திரமா வந்து இருக்கும். அதே போல தான் நம்மளுடைய இருதயம் பாதுகாக்கப்பட வேண்டியதா வந்து இருக்குது. ஏன்னா, நம்ம எத பார்க்கிறோமோ, எத கேட்கிறோமோ, அத வந்து நம்ம தீர்மானத்த வந்து இருதயத்துல வந்து எடுக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, "உன் இருதயத்த எனக்கு தா." அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, "மனுஷனுடைய இருதயமே மகா திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமா வந்து இருக்குது." ஸோ அந்த இருதயம் வந்து என்னன்னா, டபுள் மைண்டடா யோசிக்கும். இந்த இருதயம் வந்து என்னன்னா, சில விஷயத்துல அசுத்தமானது யோசிக்கும். கர்த்தருக்கு பிரியமில்லாதத யோசிக்கும். அதனால தான் சாலமன் கூட சொல்றாரு, எல்லா காவலோடும். எல்லா காவல்னா என்னது? காவல்னா யாரு? யார் நம்மளுக்கு வந்து என்னன்னா, ஒரு போலீஸ்மேன் மாரி வந்து பாதுகாப்பான். ஒரு மிலிட்டரி மேன் மாரி பாதுகாப்பான். வசனம். இந்த வசனத்துல ஆண்டவர் நெறைய விஷயங்கள் டைரக்ஷன்ஸ குடுத்திருக்கிறாரு. இப்படி போ, இப்படி பண்ணாத, இத செய், இது செய்யாத. நம்மள புரொடெக்டிவா வச்சுக்கிறது ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் நமக்காய் சிந்தின ரத்தம், ஆண்டவர் நமக்காய் கொடுக்கப்பட்ட சரீரம். இது எல்லாமே, ஏன்னா நம்ம கம்யூனியன் எடுக்கும்போது, ஐயோ! நான் தப்பு செய்யக்கூடாது. ஆண்டவரோடு கூட நான் பந்தியில இருக்கிறேன். ஸோ ஆண்டவருக்குள்ள நம்ம வந்து இருக்கும் பொழுது, எல்லா காவலோடும் நம்மளுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள முடியும். வசனம் சொல்லுது, "அதினின்று ஜீவ ஊற்று புறப்படும்." ஜீவ ஊற்று. ஆண்டவர் ஒருத்தரையும் நல்லா ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி விரும்புறார் ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஒருவேளை நீங்க எல்லாருமே வந்து என்னன்னா, ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசிகளாய், நல்ல ஒரு தேவ பிள்ளைகளாய், நல்ல ஆண்டவரை குறித்து வைராக்கியமாய் நிற்கிறவர்களாய், இல்ல ஆண்டவருக்காக அற்புதம் செய்கிறவர்களாய் ஆண்டவர் வந்து வைக்கணும்னு சொல்லி வச்சிருக்கிறார். ஜீவ ஊற்று அப்படின்னும்போது ஆண்டவர் சொல்றார், "நானே ஜீவ ஊற்று." என்கிட்ட இருந்து தண்ணிய வந்து நீங்க எடுத்துட்டே வந்து இருக்கலாம். அது சொரந்துட்டே இருக்கும். அதுக்கு ஒரு நாளும் குறையாது. அதேபோல ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கள் சொரந்து கொண்டே வந்து இருக்கும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் சொரந்து கொண்டே இருக்கும். எப்படின்னு சொல்லி சொல்றீங்களா? ஒருவேளை எல்லாரும் போல நம்மளுக்கும் கஷ்டம் வரும். ஆனா நம்ம ஆண்டவருக்குள்ள நல்லா ஸ்ட்ராங்கா வந்து இருப்போம். எல்லாரும் போல நம்மளுக்கு பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் வரும். ஆனாலும் நம்ம ஆண்டவருக்குள்ள அந்த ஜெபத்துல, வேத வாசிப்புல நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். அப்ப கூட நம்ம வசனத்த பேசுவோம். "திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள். அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் நான் நிப்பேன்." அப்ப அந்த ஜீவ ஊற்று என்ன பண்ணுதுன்னா சுரந்துட்டே இருக்குது. நம்ம தான் கஷ்டப்படுறோம்ன்னு பார்த்தா, நம்ம மூலியமா இன்னொருத்தவங்கள போய் கம்ஃபோர்ட் பண்ணுவோம். "கவலைப்படாத, ஏசப்பா இருக்கிறாரு. உலகத்தின் முடிவு பரியந்தம் உன் கூட இருக்கிறார்ப்பான்னு" சொல்லி நம்ம தைரியமா சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய இருதயம் இந்த உலகத்தால் அல்ல, உலகத்தின் இச்சையினால் அல்ல, இந்த உலக காரியங்களால் அல்ல, ஆண்டவரோட வார்த்தையினால் நம்ம நிரப்பப்பட, நம்ம மத்தவங்கள வந்து தைரியமா வந்து சொல்லுவோம். இயேசுப்பாவோட வார்த்தைய சொல்லுவோம். தைரியமா ஆண்டவர் சொல்ற காரியங்கள தீர்க்க தரிசனமா வந்து சொல்லுவோம். இல்ல, நம்ம ஜெபம் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து அற்புதம் நடக்கும். நம்மளுடைய இருதயத்துல ஆண்டவர் நிரம்பி இருந்துட்டான்னு நெனச்சுக்கோங்களேன், ஆண்டவர் என்னெல்லாம் இந்த உலகத்துல செய்தாரோ, எல்லா காரியங்களும் நம்ம வந்து தைரியமா வந்து செய்ய முடியும். இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். சில பேருக்கு எப்ப பார்த்தாலும் வாய தொறந்தா வசனம் தான் வந்து வரும். பார்த்துருக்கீங்களா? எதுக்கெல்லாம் ஒரு வசனம் சொல்லுவாங்க. அப்ப அவங்க இருதயம் வசனத்தால் நிரம்பி இருக்குது. ஆனா சில பேருக்கு எப்ப பார்த்தாலும் அபசகுனமாவே பேசுவாங்க. அப்ப அவங்களுடைய இருதயம் எப்படி நிரம்பி இருக்கு? அசுத்தத்தினால் நிரம்பி இருக்குது. ஸோ ஈஸி. எல்லா காவலோடும் உங்க இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தேங்க் யூ. காட் பிளெஸ் யூ. ஆமென்.